Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது lesson number 4 transition and inner transition elements. Transition elementsக்கு இன்னொரு பேரு வந்து பாத்தீங்கன்னா D block elements. Next, the position of D block element in the periodic table. Periodic table D block element எங்க locate ஆயிருக்காங்கன்னு பார்க்க போறோம். In the modern periodic table, the elements are classified into 4 blocks on the basis of electronic configuration. Periodic table ல elements 4 classify பண்ணிருக்காங்க. அதனோட electronic configuration base பண்ணி 1 S block, 2 வந்து பாத்தீங்கன்னா D block, 3 வந்து P block, 4th one வந்து F block elements. Next, D block element அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு எலமெண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா d ஆர்பிட்டாலோட பெனால்டிமேட் ஷெல்ல என்டர் ஆனாங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு பேரு d பிளாக் எலமெண்ட். இந்த இடத்துல 3d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் என்டர் ஆயிருக்கு. d பிளாக் எலமெண்ட்ல மொத்தம் 4 சீரிஸ் இருக்கு. அந்த 4 சீரிஸ் நெக்ஸ்ட் d பிளாக் எலமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல s பிளாக் எலமெண்ட்டுக்கும் p பிளாக் எலமெண்ட்டுக்கும் சென்டர்ல லொகேட் ஆயிருக்காங்க. இந்த சென்டர்ல லொகேட் ஆயிருக்கிற 4 series நம்ம பார்க்க போறோம். ஒன்னு 3D series, இன்னொன்னு 4D, 5D series, 6D series. இது வந்து பாத்தீங்கன்னா 4 series சொல்லிருக்காங்க. இந்த 4 series எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த ஆர்பிட் அந்த எலிமெண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து 3D ஆர்பிட்டாலுக்குள்ள என்டர் ஆனாங்கன்னா 3D, 4D குள்ள என்டர் ஆனா 4D, 5D குள்ள என்டர் ஆனாங்கன்னா 5D, 6D குள்ள என்டர் ஆனாங்கன்னா 6D. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற D பிளாக் எலிமெண்ட்ல முதல்ல 3 சீரிஸ் 3D, 4D, 5D எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு சீரிஸ்லயுமே 10 எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். 60 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அது இன்கம்ப்ளீட் சீரிஸ். ஃபில் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இன்னும் நாட் நோன் தெரியாம இருக்கு. பீரியாடிக் டேபிள் லொகேட் ஆயிருக்கிற series of the D block elements பார்க்க போறோம். 3D seriesனா அவங்க ஸ்காண்டியத்துல அட்டாமிக் நம்பர் 21ல ஸ்டார்ட் ஆகி ஜிங்க் அட்டாமிக் நம்பர் 30ல முடிவாங்க. 3D series 4D இருந்துச்சுன்னா இட்ரியம் அட்டாமிக் நம்பர் 39ல ஸ்டார்ட் ஆகி கேட்மியம் அட்டாமிக் நம்பர் 48ல வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் 5D சீரீஸ்ல லாந்தனம் 57, அதுக்கப்புறம் லுட்டீஷியம்னு கொடுத்துருக்காங்க. அது F பிளாக்ல வந்துடும். ஆஃப்மானியம் 72ல ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 72ல ஸ்டார்ட் ஆகி மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5D சீரீஸ். D block element அப்படிங்கிற transition elements அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா D block element வந்து பாத்தீங்கன்னா representative elements represents the transition elements. S block element most electropositive S block elementக்கும் least electropositive P block elementக்கும் சென்டர்ல லொகேட் ஆயிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பேரு D block or transition elements. In transition elements, thus second B group அப்படின்னா உங்களோடதுல வந்து பாத்தீங்கன்னா D blockல இருக்கிற லாஸ்ட் குரூப் அதுல இருக்க சிங்க், கேட்மியம், மெர்க்குரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா D blockல வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருந்தாதான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா d ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிருக்கும். அதனால இவங்கள டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. Except 2B group element, remaining D block elements are transition elements. அந்த zinc, cadmium, mercury தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் transition elements னு சொல்லலாம். All the transition elements எல்லா transition elementsையும் வந்து பாத்தீங்கன்னா D block element னு சொல்லலாம். ஆனா எல்லா D block elementையும் transition element னு சொல்ல முடியாது.